வணக்கம் FullStackers. இன்னைக்கு நம்ம போஸ்ட்கிரஸை எப்படி டாக்கரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டாக்கர் கண்டெய்னராக போஸ்ட்கிரஸ் டிபியை இன்ஸ்டால் பண்ணுவோம். டாக்கர் ஹப்பில் இருந்து போஸ்ட்கிரஸோடைய டேட்டாவை எடுத்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி டாக்கராக இந்த போஸ்ட்கிரஸ் டிபியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி ஒரு டேபிள்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் 2 டெக்னிக் பார்ப்போம். ஒன்று நார்மலானது, இன்னொன்று அந்த நார்மலில் என்ன ப்ராப்ளம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே போஸ்ட்கிரஸ் டாக்கர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலோடைய நேம் docker-compose.yaml. இந்த ஃபைலை எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் நான் நார்மலான டாக்கருடைய YAML-உடைய சின்டாக்ஸில் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வெர்ஷன் நம்பர், அடுத்தது சர்வீசஸில் என்னுடைய ஃபஸ்ட்டு சர்வீஸோடைய பேர் போஸ்ட்கிரஸ். இமேஜ் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், போஸ்ட்கிரஸ் 14 ஆல்பைன் எடுத்திருக்கேன். இது டாக்கர் ஹப்பில் கிடைக்கும். எனக்கு எந்த போர்ட்டில் ரன் ஆகணும், 5432. எனக்கு எக்ஸ்டர்னல் கண்டெய்னர் போர்ட்டும் வந்து 5432க்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ போஸ்ட்கிரஸோடைய பாஸ்வேர்டு நான் போஸ்ட்கிரஸ்னே வைக்கிறேன். யூசர் நேம் போஸ்ட்கிரஸ், டிபியோட பேரு YT-DB. சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, வால்யூம் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அந்த வால்யூம் டேகை நம்ம யூஸ் பண்ணோம்னா வெளியில இருக்கிற டைரக்டரியை நம்ம டேட்டா டைரக்டரியா டாக்கருக்கு சொல்லிடலாம். வால்யூம்ஸ் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துட்றேன். இதுக்குள்ள எந்த ஃபோல்டரை நம்ம டேட்டா டைரக்டரியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய டேட்டா டைரக்டரி ஆகிடும். கண்டெய்னருக்குள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை மட்டும் போட்டுட்டு நீ விண்டோஸாக இருந்தால் உங்களுடைய விண்டோஸோடைய பாத்தை இங்கே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணி டாக்கர் பிஎஸ்ல ஏற்கனவே இருக்கிறத நம்ம கில் பண்ணிடுவோம். கில் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். டாக்கர் RM ரிமூவ் அந்த கண்டெய்னர். இப்போ திரும்ப நான் டாக்கர் கம்போஸ் அப் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ பிஜி அட்மினில் போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தா எனக்கு இந்த YT-DB சர்வரில் 2 டேபிள் இருக்கா, எம்ப்ளாயி எம்ப்ளாயர்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். யூசர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஐடின்னு ஒரே ஒரு காலம் மட்டும் பிகின்ட்டா கொடுப்போம். இது ஆக்சுவலாக 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். 1 தடவை நான் ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணாமையே நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு செக் பண்ணுறேன், ரெக்கார்டே ஆரம்பிக்கல. சரி, யூசர் இப்போ 3 டேபிள் வந்துடுச்சா. இப்போ அதே வேலையை திருப்பி பண்ணலாம். கில் பண்ணியாச்சு. டாக்கர் PS ஐக்கன் A கொடுத்தோம்னா நமக்கு இங்கே கண்டெய்னர் இதுதான் 53 செகண்ட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆன கண்டெய்னர். டாக்கர் RM கொடுத்துருவோம். இப்போ திரும்பி டாக்கர் அப் கொடுக்கலாம். முன்னாடி என்ன இருந்தது, அந்த டேபிளே வராமல் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக வந்தது. கரெக்டாக. இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எக்ஸ்டர்னல் லொக்கேஷன்லேருந்து அந்த டிபி எடுத்திருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகணும், 3வது டேபிள் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வால்யூம் இந்த இடத்துல சேவ் பண்ணுது. போஸ்ட்கிரஸ் டேட்டாவை இந்த இடத்துலேருந்து லுக்கப் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் டிபி யூஸ் பண்ணும்போது வால்யூம்ஸை கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய கண்டெய்னரோ டாக்கரை நீங்கள் delete பண்ணினாலுமே உங்களுடைய டிபி சேஃபாக இருக்கும். இதில் போஸ்ட்கிரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. MySQL, MongoDB, Neo4j எல்லாமே அவைலபிளாக இருக்குது டாக்கர் ஹப்பில். நீங்கள் போய் அந்த நேமை மட்டும் புல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ Neo4j வேணும்னா Neo4j அப்படிங்கிறத காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல இமேஜ் இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும்.
இதை யூஸ் பண்ணி சுலபமாக நீங்கள் உங்களுடைய டிபிஎஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. நொடிக்கல்ல உங்களுடைய டிபியை அப் பண்ணுங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸை இன்னும் பெட்டராக கற்றுக்கோங்க. கற்போம், மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பாய் பாய்.